எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது தினசரி நம்ம சந்தியா உபாசனை செய்கிறோம், தியானம் செய்கிறோம், இறை உபாசனை செய்கிறோம். தினசரி இறை உபாசனை செய்வதற்கு முன்னால் நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். இந்த விஷயங்களை வந்து அடிக்கடி நினைவுபடுத்திக்கணும். ஸோ அதனால் இந்த ஆடியோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, திருப்பி கேளுங்க. இந்த விஷயங்கள் நான் வந்து ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். அந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து சுவாமி சத்யபதி மகாராஜ். அவர் இப்போ உயிரோடு இல்லை, 2021 இறந்துட்டார். அவருடைய புத்தகம் படித்த உடனே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. என்னென்னா, ஒரு சமாதி அடைஞ்ச ஒரு யோகி தான் இந்த மாதிரி எழுத முடியுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து, எப்படி எங்கள் குருநாதர் புத்தகம் படிக்கும்போது எனக்கு ஃபீலிங் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு அனுபவத்தில் ஒரு விஷயத்தை அனுபவித்த பிறகு ஒருத்தர் எழுதுகிறாருன்னா அவர் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் நான் அவருடைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவருடைய சில பிரவச்சனங்கள் கேட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருடைய பேச்சு கேட்கும்பொழுது கட்டாயமாக ஒரு சமாதி அடைஞ்ச ஒரு யோகி தான் இப்படி பேச முடியுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மனசில். அவர் உண்மையிலேயே சமாதி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவருடைய பேச்சு கேட்கும்பொழுது எனக்கு ஒரு டீப் இம்பேக்ட் இருந்தது. என்னுடைய குருநாதருக்கு அப்புறம் சமாதி அடைஞ்ச ஒரு யோகி இருக்காருன்னு நான் நம்பவே இல்லை. இவரை பார்க்கும்பொழுது, அதாவது வேத வழி சமாதி அடைஞ்ச யோகினா வேத வழியில் தான். இன்றைக்கி இருக்கிற யோகிகள் செல்ஃப் மேடு காட்மேன் வந்து எல்லாருமே தன்னை யோகின்னு தான் சொல்கிறாங்க. அவங்க கிடையாது. உண்மையிலேயே இறைவனை தரிசித்து வேதத்தை சமாதியில் தரிசித்த நபர். அவருடைய பேச்சை நான் எங்கள் குருநாதர் தவிர வேறு யாரும் கேட்டதில்லை இது வரைக்கும். ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளாக அவருடைய சில பிரவச்சனங்கள், பழைய பிரவச்சனங்கள் கிடச்சிது யூடியூப்பில். ஸோ அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது. ஸோ அவர் எழுதின சில பாயிண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால தான் இந்த ஷேர் பண்ணலான்னு ஒரு சின்ன, இன்னைக்கு காலம்பரை ஹிந்தியில் கூட போட்டேன், இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கூட போட்டிருக்கேன். பட் அந்த இங்கிலீஷ் வீடியோவில் நான் அவரை பற்றி அவ்வளோவா பேசலை. எனக்கு தெரியாது அவர் தான் இவர் ஒரு பெரிய மகரிஷி அப்படிலாம் தெரியாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவருடைய ஜனனம் 1927 முஸ்லீமாக பிறந்தார். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தார். ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து இந்தியா பாகிஸ்தான் ஃபைட்டு பார்க்கும்பொழுது, இந்தியா பாகிஸ்தான் பிரியும்பொழுது முஸ்லீம் எல்லாரும் அங்கே போகணும் அப்படிங்கிற ஆர்டர் வந்தபொழுது இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஏழ்மையான பரிவார், ரொம்ப ஏழ்மை, சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அவர் சொல்கிறாரு, நான் வந்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ஹிந்துவாக கன்வெர்ட் ஆகிட்டோம். அப்போ வந்து நான் அடித்தடி பார்க்குறேன், மற்றவன் ஒரு ஆள் இன்னொரு ஆளை வெட்டுறான், ஹிந்து முஸ்லீமை வெட்டுறான், முஸ்லீம் ஹிந்துவை வெட்டுறான், எல்லோரும் ரத்தம் கக்கி சாவறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இது என்னடா வாழ்க்கை, இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வாழ வேண்டாம், நான் சாகக்கூடாது. ஸோ நான் மரண பயம் வந்தது. மரணத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற விஷயத்து தான் வந்து என்னை வேதத்துக்கிட்ட கொண்டு வந்தது. ஏன்னா வந்து இறை உபாசனை, அஷ்டாங்க யோகாபியாசத்துக்கிட்ட கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அவருடைய பயோகிராஃபியில் எழுதியிருந்தார். ஸோ அவருடைய எழுத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப உயர்ந்த நிலை தபஸ்வி மாதிரி தோணித்து. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் பாருங்கள். தியானத்தில் அமரும் பொழுது, தியானத்தை செய்வதற்கு முன்னால், தினசரி நம்ம தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னா, என்னுடைய மனுஷ ஜீவனம், என்னுடைய மனித பிறவி வந்து இறைவனை உணர்வதற்கான ஒரே லட்சியத்துக்காக தான் வந்து இறைவன் என்னை வந்து மனிதனாக படைத்தார். ஸோ இந்த இலக்கை நோக்கி நம்ம வந்து தியானத்தில் உட்காரணும். தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி தினசரி நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து இறைவனை உபாசிக்கிறேன், இறைவனை உணர வேண்டும். இந்த குறிக்கோள் தான் இறைவன் வந்து எனக்கு மனுஷ பிறவி கொடுத்துருக்கான். ஸோ அதை நான் நிறைவேற்றுவதற்காக தியானத்தில் உட்கார்றேன், ஃபார்மாலிட்டிக்காக உட்காரல. இது ஆணுக்கு பெண் 2 பேருக்கும் சமம். ஆணும் சந்தியா உபாசனை இறை உபாசனை செய்யணும், பெண்ணும் சந்தியா உபாசனை இறை உபாசனை செய்யணும். அப்புறம் வந்து என்ன சொன்னார்னா, இந்த உபாசனை செய்யும்பொழுது இறைவனுடைய வர்ஷிப்னு சொல்கிறோம், ப்ரேயர்னு சொல்கிறோம், ஸ்துதி பிரார்த்தனா உபாசனா. ஸோ நம்ம தியானத்தில் உட்காரும்பொழுது, இல்லாட்டி ஆவுத்தி போடும்பொழுது, நாமஜபம் செய்யும்பொழுது இறைவனுடைய ஸ்துதி பிரார்த்தனா உபாசனையை வந்து முழு முயற்சியோடு செய்யணும். வேறு எந்த ஒரு விஷயமும் மனசில் வரக்கூடாது அந்த சமயத்தில். அப்படி எந்த விஷயம் மனசில் வந்தாலும் அந்த விஷயத்தை அப்படியே இக்னோர் பண்ணி இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் வந்து என்னுடைய மனசு, என்னுடைய புத்தி, என்னுடைய சித்தம், என்னுடைய உடல் எல்லாமே ஜடப்பொருள். நான் உபாசனையில் உட்காரும்பொழுது இந்த மனம், புத்தி, சித்தம், உடம்பு வந்து என்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. மனசு எனக்கு அடிமையானது, நான் மனசுக்கு அடிமை இல்லை. ஏன்னா மனசு வந்து ஜட தத்துவம்,
நான் சேத்தனம் ஜீவாத்மா. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை நனவு வச்சுக்கோங்க. மனசு உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். மனசு சொல்லும் எழுந்துரு, மனசு சொல்லும் டைம் ஆகிடுச்சு ஆஃபீஸ் போகணும், மனசு சொல்லும் இந்த வேலை பண்ணோம். மனசை கண்ட்ரோல் பண்ண அந்த சமயத்தில் உனக்கு என்ன நினைவு வரணும்? அவர் சொல்கிறாரு, நான் சேத்தன தத்துவன். ஜீவாத்மாவுக்கு மனசை வந்து இறைவன் படைச்சு கொடுத்துருக்காரு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ மனசோட கண்ட்ரோலில் நீ வரக்கூடாது, அட்லீஸ்ட் தியானம் செய்யும்பொழுது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? யோக தர்ஷனத்தில் வந்து யோக சூத்திரத்தில் வந்து விருத்தி, சித்த விருத்தி பற்றி நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு பதஞ்சலி முனிவர், வியாச முனிவர். அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த சித்த விருத்தி தான் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். சில சமயம் தூக்கம் வரும், சில சமயம் மனசு வந்து ஸ்மிருதி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணும், சில சமயம் ஒரு கற்பனை பண்ணும், வேறு ஏதோ ஒரு விஷயங்கள். இதெல்லாம் சித்த விருத்தி. ஸோ சித்த விருத்தியை பற்றி பரிபூர்ண ஞானம் இருந்தால் அந்த சித்த விருத்தியை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும், அதை வந்து நம்ம ஒழிக்க முடியும், அழிக்க முடியும். ஸோ சித்த விருத்தியை பற்றி நம்ம ஆராயணும். யோக சூத்திரத்தில் இருக்கிற சித்த விருத்தியை பற்றி ஆராய்ந்து தியானம் போது அதை யூஸ் பண்ணணும். அந்த சித்த விருத்தி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். சித்த விருத்தினா சித்தத்தின் வியாபாரம், சித்தத்தின் மன அலைகள். அந்த அலைகளை அடக்கிறதுக்கு அந்த அலைகள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனசில் எப்படி அலைகள் உருவாகுது? பிரமாண, விபரிய, விகல்ப, நித்ரா, ஸ்மிருதி, இந்த 5 விருத்தி பற்றி நான் நிறையா தடவை பேசியிருக்கேன் வீடியோஸில். நித்ரா விருத்தினா தூக்கம், ஜீவாத்மா தூங்குவது இல்லை, உடலும் தூங்குவது இல்லை. அப்போ தூக்கம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஆராயணும். ஸ்மிருதி விருத்தி, ஸ்மிருதினா ஞாபகம், நடந்து போன விஷயங்களை திருப்பி ஞாபகம் வச்சு சோகமாறுது இல்லை சந்தோஷமாறுது. இல்லாட்டி அந்த நடந்து போன விஷயத்தில் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இளம் ஆண்மகன் வந்து ஒரு பெண்ணோட காதல் செய்கிறான், இல்லாட்டி கல்யாணம் ஆகிருக்கு புதுசாக. ஃபஸ்ட்டு 90 டேஸுக்கு அவன் ஆஃபீஸ் போனாலும் அவனுக்கு ஒய்ஃபோட நினைப்பிலே இருப்பான், இல்லை அந்த ஒய்ஃப் ஆஃபீஸ் போனாலும் ஹஸ்பண்டோட நினைப்பிலே இருப்பான். ஸ்மிருதி, அந்த ராகம் இழுக்கும், ராகத்வேஷம். ராகம்னா அந்த சுகம் அனுபவம், அந்த உடல் சுகம் இழுக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், சுகங்கள், ராகங்கள் எல்லாமே வந்து மனசில் வரும் அந்த சமயத்தில் வராது, எப்பொழுதுமே வரும் திங்கிங். ஸோ இதெல்லாம் சித்த விருத்தி. இதை பற்றி தெரிஞ்சு இதை கண்ட்ரோல் பண்ணணும். தியான காலத்தில் இதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும், மற்ற எல்லா நேரத்துலையும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஓம், இறைவனுடைய நாமமான ஓமை ஜபம் செய்யும்பொழுது அர்த்தத்துடன் ஜபிக்க வேண்டும். வெறும்னா நாமத்தை மட்டும் ஜபிச்சா கண்டிப்பாக நம்மளுடைய மனசு வந்து ஏகாகிரத்தை அடையாது, ஒருநிலைப்படவே படாது. வெறும்னா ஓம் 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 இப்படி சொன்னால் ஒரு யூஸும் கிடையாது. ஓம்னு சொல்லிட்டு ஓமுடைய அர்த்தத்தை நல்லா ஜபிக்க வேண்டும். இல்லாட்டி ஓம் சொல்லாமல் வேறு ஏதாவது இறைவனுடைய நாமத்தை வந்து தீட்சையாக உங்கள் குருநாதர் அளிச்சிருந்தார்னா அந்த நாமத்தை சொல்லும்பொழுது அதோடைய அர்த்தத்தை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அந்த நாமம் வேதத்தில் இருக்கணும், இறைவனுடைய பெயரா. சும்மா ராம கிருஷ்ண கிருஷ்ண சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தியானத்தில் உட்காரும்பொழுது 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் விஷயம் வந்து ஓமுங்கிற வார்த்தையை நம்ம சொல்லணும் மனசுக்குள்ளே. 2வது வந்து அந்த ஓமுடைய அர்த்தம் என்ன, அதோடைய அர்த்தத்தை சொல்லணும். 3வது வந்து அந்த இறைவனுடைய ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை வந்து நம்ம சிந்தனை பண்ணி இறைவனுக்கு பரிபூர்ணமாக நம்மளை அர்ப்பணிக்கணும் அந்த சமயத்தில். இப்போ ஓம்னு சொல்லும்பொழுது ஓம் அனைவரையும் ரட்சித்து காக்கும் பரமேஸ்வரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொன்ன உடனே அந்த அனைவரையும் ரட்சித்து காக்கும் பரமேஸ்வரனிடம் நம்மளை வந்து பரிபூர்ணமாக அர்ப்பணிச்சுக்கணும். அப்படி அர்ப்பணிக்கலைன்னா நமக்கு அந்த நாம ஜபம் செய்கிறதுடைய பலன் வராது. அப்படி அர்ப்பணித்தா என்ன ஆகும்னா, அர்ப்பணிக்கும் பொழுது என்ன பாவனை வரும்? இந்த சரீரம் உன்னுடையது, இந்த காற்று உன்னுடையது, நான் யூஸ் பண்ணுற தண்ணியிலேருந்து ஆரம்பித்து நான் இருக்கிற வீடு, நான் இருக்கிற ஆசிரமம், நான் எங்கே இருக்கேனோ அந்த இடம் உன்னுடையது, எல்லா விஷயமும் உன்னுடையது, நான் வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸு, என்னுடைய பணம், என்னுடைய வெல்த் எல்லாமே உன்னுடையது, நீ எனக்கு பிச்சை போட்டது. ஸோ நான் உனக்கு கம்ப்ளீட்டாக சரணாகதி ஆகிறேன். ஹே பரமேஸ்வரா, உன்னை நான் ஞாபகம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தியானம் செய்யணும். அப்படிங்கிற எண்ணத்தோட தியானம் செஞ்சால் இறைவன் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து 2 மடங்கு, 4 மடங்கு, 1000 மடங்கு, 2000 மடங்கு, 1,00,000 மடங்கு அதிகமாகும் தினசரி பண்ண அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தினசரி நாம ஜபம் செய்யும் மனிதனுக்கு வாழ்க்கையில் அஷ்டாங்க யோகாபியாசத்தை கடைபிடிக்கிறதுக்கு 100% முயற்சி செய்ய வேண்டும். வெறும்ன நாம ஜபம் செஞ்சுட்டு தினசரி பிரம்மச்சாரிய ஹீனமாக, அதாவது தண்ணி அடிச்சுட்டு
பொய் பேசிண்டு மற்றவங்களுக்கு ஹிம்சை பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் நாம ஜபத்திற்கான பலன் எதுவுமே கிடைக்காது. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த வாழும் கலையான அஷ்டாங்க யோகத்தை வாழ்க்கையில் கடைப்பிடித்தே ஆக வேண்டும். அப்போ தான் நாம ஜபம் பலன் கொடுக்கும், இல்லாட்டி நாம ஜபம் பலன் கொடுக்காது. அதே மாதிரி வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன், எப்படி மற்றவங்களோட நம்ம ஹேண்டில் பண்ணுறது, மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானாம் சுக்க துக்க புண்ணிய அபுண்ணியானாம். சுகமாக இருக்கிறவங்களோட நட்பு, மைத்ரினா நட்பு, நட்பு பாவனை இருக்கணும். நட்பு பண்ணணும்னு சொல்லலை, நட்போடைய பாவனையோடு அவங்களோட ஹேண்டில் பண்ண, அவங்கள பார்த்து ஜெலசி ஆகாதுங்க, பொறாமை ஆகாதுங்க. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களுடைய தினசரி யோகாபியாசத்தை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும்போது இது முக்கியமான விஷயம். மற்றவங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறவர் வந்து நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், நம்மளுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், நம்மளுடைய பசங்களாக இருக்கலாம், நம்மளுடைய அம்மா அப்பா இருக்கலாம், நம்மளுடைய தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானாம் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விவகாரம் பண்ணணும். இது அஷ்டாங்க யோகத்தின் ஒரு பாகம். அதே மாதிரி பொய் பேசாமல் இருக்கணும், மாமிசம் சாப்பிடாமல் இருக்கணும், மற்றவனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்காமல் இருக்கணும். அப்படி மற்றவனை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சா அந்த பணம் நம்மளை தியானம் செய்ய விடாது, அந்த பணம் நம்மளை அவஸ்தை பண்ண விடும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா தான் தியானம் ஒழுங்காக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்கார். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா 8வது பாயிண்டில், ஒவ்வொரு உபாசகனும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உபாசகின்னு சொல்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வந்து யோகாவை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அது ஆக்சுவலாக யோகா இல்லை, யோகத்தை நமக்கு கற்பிக்கும் ஒரு ஆசான் வேண்டும். வாழ்க்கையில் ஒரு குருநாதர் வேண்டும். அந்த ஏன்னா யோகம்ங்கிறது மிக மிக சூக்ஷ்மமான விஷயம், ரொம்ப மெல்லிசான விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மிருதுவான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு குருநாதர் வேண்டும். அப்படின்னா என்ன சொல்கிற, அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, குருநாதரோட ஆசிரமத்தில் போய் தங்கி நீ வந்து யோகம் பயில வேண்டும், வேதத்தை அத்தியானம் பண்ணணும். அப்படி ஒன்றால் குருநாதர் ஆசிரமத்தில் போய் இருக்க முடியலன்னா, குருநாதர் தூரத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த குருநாதர்கிட்ட அப்பப்போ போய் ஆசீர்வாதம் வாங்கி, அவர்கிட்ட வச்சனம் வாங்கி, அவர்கிட்ட இருக்க ஞானத்தை வாங்கி வீட்டில் நீ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை எழுதியிருக்காரு. ஏன்னா குரு இல்லாமல் யோகத்தின் சித்தம் பிராப்தி ஆகாது. அப்புறம் என்ன எழுதியிருக்காருன்னா, ஏஷனாவும் ஜிக்யாசு யார் உபாசகனாக இருக்கானோ இல்லாட்டி இருக்காளோ, ஏஷனாவை விட்டுறணும். ஏஷனானா வந்து 3 ஏஷனா இருக்குது. ஏஷனானா வந்து தமிழில் வார்த்தை தெரில, இது வந்து புத்திரேஷ்னா, வித்தேஷ்னா, லோகேஷ்னா. அதாவது இப்போ நான் தியானத்தில் உட்காந்துட்டுருக்கேன், நான் மற்றவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் இன்றைக்கி தியானம் பண்ணேன், ரொம்ப நல்லா தியானமாச்சு, 1 மணி நேரம் பண்ணேன், 2 மணி நேரம் பண்ணேன், 3 மணி நேரம் பண்ணேன்னு சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அவனை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக சொல்ல, அவன்கிட்டேருந்து பாராட்டு வாங்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லாட்டி சில பேர் நான் பார்த்துருக்கேன் எங்கள் குருநாதர் ஆசிரமத்தில், குருநாதர் காதில் வந்து ஓதுவாங்க, குருநாதா நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் இந்த மாதிரி ஆச்சு எனக்கு. எதற்காக? குருநாதர் பாராட்டு தெரிவிக்கணும். இது பேர் தான் ஏஷனா. ஸோ என்ன எழுதியிருக்காருன்னா, ஜிக்யாசு உபாசகனுக்கு யார் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஏஷனாவை விட்டு விடணும். என்னுடைய குடும்பம் மட்டும் வளர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஏஷனா, ஒரு இச்சை, ஒரு டிசைர். அதே மாதிரி என்ன எல்லாரும் புகழ் பாட வேண்டும். நான் வந்து எந்த இடத்துக்கு போனால், அந்த நெப்போலியன் சொல்லுவான் ஒரு படத்தில், ரஜினி படத்தில், ஐ திங்க் எஜமான், கல்யாண வீடாக இருந்தால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீடாக இருந்தால் நான் பணமாக இருக்கணும், ஏன்னா முக்கியத்துவம் எனக்கு கிடைக்கணும். இதுதான் ஏஷனா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் வந்து நாம ஜபம், தினசரி தியானத்தில் சந்தியா உபாசனை செய்யும் ஒவ்வொருவரும் வேதம் மற்றும் வேதத்தை சார்ந்த சாஸ்திர நூல்களை தினசரி அத்தியாயனம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அத்தியாயனம் செஞ்ச பிறகு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு எவ்வளோ ஞானம் தெரியுமோ மற்றவங்களுக்கு அதை அகங்காரம் இல்லாமல் அமைதியான முறையில், அன்பான முறையில், ஆசையான முறையில் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது வந்து நம்மளுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிற பார்ட்னர், ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும் சரி, அதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹம்பிளாக, டவுன் டு எர்த்தா, அகங்காரத்தில் இல்லை. சில பேருக்கு அகங்காரம் என்ன இருக்குன்னா, நான் வேத வழியில் இருக்கேன், அவன் இல்லை, ஸோ நான் வந்து அவனுடைய வசதிங்கிற திமிரு இருக்கும் மனசுக்குள்ளே. அந்த ரியல் திமிரு இல்லை, அது ஒரு சட்டில் மைன்யூட் திமிரு. அது நம்மளுடைய தியானத்தை அழிச்சிடும். அப்புறம் என்ன எழுதியிருக்காருன்னா, எப்படி வந்து தியானம் செய்யறதுக்கு ஞானம் அவசியம். கண்டிப்பாக ஞானம் இருந்தால் தான் தியானம் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து
உபாசனை தியானம் செய்யறதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம தினசரி ஹோமம் செய்யணும், அதுவும் ஒரு உபாசனை. தியானம் அப்போ தான் ஒழுங்காக நடக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் இதைவிட முக்கியமான விஷயம் என்ன? நிஷ்காம பாவனா. நிஷ்காம பாவனானா பலனை 100% இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கையோட இறைவன் கையில் கொடுக்கறது. பலனை, நாம் செய்யும் கர்மத்தின் பலனை பரிபூர்ணமாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வதே நிஷ்காம பாவனா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கிறார். அப்புறம் கடைசி என்ன சொல்கிறாருன்னா, யோகாபியாசம் செய்யும்பொழுது வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நமக்கே தெரியாமல் மிராக்கிள்ஸ் நடக்கும். மிராக்கிள்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன், சில மிராக்கிள்ஸ் சொல்லியிருக்கேன் எங்கள் குருநாதர் லைஃப்லேருந்து. ஸோ அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும்பொழுது பரிபூரணமாக இது எந்த மிராக்கிள் நடக்கும், நடக்க முடியாத சில காரியங்கள் கூட நடந்து கைகூடும். சில விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கவே முடியாது, எப்படி நடக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, 100% இதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதை பற்றி நீ வெளியில் பேசவோ புகழ் பாடவோ கூடாது. இது என்னால் செய்யப்பட்ட வேலை இல்லை, நான் செய்த வேலை இல்லை, இது இறைவன் செய்த வேலைங்கிற நம்பிக்கை உன் மனசில் அப்போ இன்னும் ஜாஸ்தி ஊறணும். அப்படி இல்லைனா நீ மோகத்தில் மாட்டின்றுவ, அப்படி இல்லைனா நீ அக்ஞானத்தில் மாட்டின்றுவ. அந்த அக்ஞானமும் மோகமும் அகங்காரமும் உன்னுடைய தியானத்தை அழித்து விடும். எவ்வளோ சூக்ஷ்மம் இந்த பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் படிக்கும்போது எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நிஜமாகவே இந்த மாதிரி இவ்வளோ டெப்த் பாயிண்ட்ஸ் எங்கள் குருநாதர் தவிர நான் வேறு யாரும் எழுதி பார்த்ததில்லை. மகரிஷி தயானந்தர், அப்புறம் மகரிஷி தயானந்தரும் ஒரு மகரிஷி தான். மகரிஷி தயானந்தர் குருநாதர், அதை தவிர ஒரு மகாபுருஷர் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறத பார்த்து நான் அப்படியே பூரிப்பாயிட்டேன். ஸோ அதனால தான் இந்த காலம்பரை இன்றைக்கி நான் இதை ஹிந்தியில் போட்டேன். ஹிந்தியில் அவர் என்ன எழுதினாரோ அப்படியே சொல்லிட்டேன். தமிழ்லனா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும், எனக்கும் ஜாஸ்தி புரியும். நான் தமிழில் பேசும்பொழுது நானும் அதை கேட்கும்பொழுது எனக்கும் ஜாஸ்தி புரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஆடியோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸை சேவ் பண்ணி அடிக்கடி கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிவிஷன் ஆகும். அப்புறம் நீங்கள் நோட் பண்ண இந்த வீடியோ கேட்கணும்னு அவசியம் இருக்காது. நோட் பண்ண பாயிண்ட்டை திருப்பி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.